இன்றைக்கி அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலே நடக்குது. இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார், நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை, இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணல் அம்பேத்கரை வைத்து அரசியல் வியாபாரம் செய்வதாக விசிக தலைவர் திருமாவளவனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் விழாவில் முதல் ஆட்களாக போய் திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், மாலையை போட்டுருவாங்க, பேசுவாங்க. ஆனால் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைப்படி அவங்களும் நடக்கிறாங்களா? இன்றைக்கி அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலே நடக்குது. இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார், நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை, இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன். தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்குது. ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்துக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருங்க? விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் 2 விஷயம் அவங்க கை கொடுக்கணும். கல்வி கொடுங்க, அரசியல் அதிகாரம் கொடுங்க. இதில் ஒன்றை பறிச்சிங்கன்னா கூட அவங்க மேலே வர முடியாது. கல்வி இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் வர முடியாது. அரசியல் அதிகாரம் கொடுத்து கல்வி கொடுக்கலனாலும் மேலே வர முடியாது. இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்கள். இல்லை. ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்கள். 35 அமைச்சர்கள். பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். கடைசியில் இருப்பாங்க. வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் கடைசியில் இருப்பாங்க. நம்பரே சொல்கிறோம் பாருங்கள். 35 பட்டியலின சகோதர சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் கடைசி அமைச்சரவையில். 34 பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க. 32 பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்போ 35ல் 4 ஆகியிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.